தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள்லாம் இந்த வருஷம் வந்து சேரும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுங்க. நான் எந்த கம்பெனியும் ப்ரொமோட் பண்ணலை. அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்குள்ள மெடிக்கல் எக்ஸ்பென்சஸில் கட்டாயமாக எல்லாரும் வச்சுருக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஓரளவுக்காது. நம்மளையும் நம்பி 4 பேர் இருக்காங்க, நமக்கு முன்னாடி போகிறவங்க பின்னாடி போகிறவங்களையும் நம்பி 4 பேர் இருக்காங்கிறது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. வேலையை பொறுத்தவரையில் ஆட்டோமொபைல் செக்டர், மெக்கானிக்கல், டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தமான செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள், அடகு கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம், பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். பழைய விஷயங்கள்லாம் திரும்ப பேசாதீங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இஸ் ஃப்யூச்சர்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். டேக் இட் ஈஸி பாலிசி. காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான ஒரு வருஷமாக இருக்கும். விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும்.